இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் டவுன்லோட் செய்வது பற்றி மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட முக்கிய அறிவிப்பு. இது அரசு தேர்வுகள் இயக்கம் தான் வெளியிட்டிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் சொல்லி கொடுத்துட்டு செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மென்ஷன் பண்ணிட்டு மார்ச் 2025 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக மதிப்பெண் பட்டியலை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 12/5/2025 அன்று காலை 11 மணி முதல் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது www.tg.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மார்ச் 2025 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தனி தேர்வர்கள் www.tg.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று ஹையர் செகண்ட் இயர் மார்ச் 2025 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பம் செய்த சம்பந்தமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியில் வழியாகவும் தனித் தேர்வுகள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 13/5/2025 காலை 11 மணி முதல் 17/5/2025 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். அரியர் தேர்வுகளும் விடைத்தாள் நகல் கோரி மேற்கொண்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாளின் நகல் பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 275. தேர்வர்கள் விடைத்தாளின் நகலுக்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலே பணமாக செலுத்த வேண்டும் மென்ஷன் விடைத்தாளின் நகலினை இணையதளத்தில் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் மற்றும் tg.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யப்படும். விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு செய்திட விண்ணப்பத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்பட சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் வேறு எக்ஸ்ட்ரா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.